தாவைக்கா தலைவர் விஜய் வந்து அவர் ஏன் வந்து பிரஸ் மீட்டே இன்னும் அட்டன் பண்ணலன்றது அடிப்படையில் இன்னைக்கு மீடியா அவ்வளோ மோசமாக செயல்படுதுன்றதான் என் கேள்வி. இது பேர் தான், அது பேர் தான். ஓகே, நம்ம தமிழ்நாடு சிஎம் பிரஸ் கிளப்புடைய முக்கிய மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம். அடுத்த நாள்லேருந்து இந்த என்டிஏ கூட்டணி புஷ்ஷுன்னு பூம் ஆகுது. அது எப்படி கோயின்சிடன்ஸ்? நானும் இந்த பாம்பின் கால் பாம்பரின் தானே. டிஎம்கே ஸ்டார்ட் ஆன பீரியட்ல இருந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். நோபல் ஃபோர்ஸ் நாங்கள் சொல்கிறோம், அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? ஊழல் பண்ண மாட்டோம்னு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுங்க எல்லாரும். கட்சி கேடர்ஸும் சொல்லுங்க, கூட வர்றவங்களும் சொல்லுங்கன்னு. அவ்வளோ நாள் கூட்டணி பேசிட்டு இருந்த யாரும் வரல. நம்மள நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க கூட்டணி எதிர்பார்த்து தானே இருந்தீங்க. சப்போர்ட் வந்து டிவிகேக்கு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது சார். இன்னைக்கு அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச ஒரே முகமாக இருக்கிறாருன்னா அது அவர் மட்டும்தான் இருக்கிறார். அதுக்கான ஐக்கான் அவர் தான். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி யாருன்னு யாருக்குமே தெரியாது. வீட்டுக்கு வீடு விஜய்ன்னு சொல்கிறாங்கல்ல, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்லோகன். உண்மையிலே அது எல்லாரும் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, என்டிஏவை குறைத்து மதிப்பிட்டீர்களோ அப்படின்னு தோணுது. they are underestimating us. ஸோ தாவேக்கான்றப்போ இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இருக்குது. இவங்களோட கிரவுண்ட் ஒர்க் என்ன? அதாவது ஆட்சியில் இல்லாதப்பயே மக்களுக்காக ரொட்டிப்பால் முட்டை திட்டம், நூலகம், விருந்தகம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. அவர் அந்த வார்த்தை ஃப்ரீனே சொல்ல மாட்டார். விலையில்லா. இங்கே லோக்கல் பெனிட்ரேஷனும் நடந்திருக்கு, ஆனால் அதிகாரம் இல்லாதனால அது விசிபிலிட்டியாக இருக்கு. எவ்வளவு பழங்குடியினர் ஆதி திராவிடர்கள் ஹாஸ்டல்ஸ் மூடப்பட்டிருக்கு தெரியுமா? எஸ்சி எஸ்டி சப்ளான்ல எவ்வளவு ஏமாத்திருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 14 மாவட்டங்களில் 14 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இல்லை. போதை ஆறா ஓடுது, பெண்களுக்கு எதிராக குற்றம் ஆறா ஓடுது. கேட்கறதுக்கு ஒரு டிஜிபி. டிஎம்கே ஸ்டார்ட் ஆன பீரியட்ல இருந்து இப்போ வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். தனித்து களம் காணும் போதுதான் டிவிக்கே தனித்து களம் கண்டா வெற்றி சாத்தியமாங்கிறது தான் சுருக்கமாக அவங்க கேட்க வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அடிப்படையில் வந்து இந்த கூட்டணி தான் கட்சி ஆட்சி அமைக்கும்ன்றது வந்து ஒரு மித்து. அது திமுகவுக்கு மட்டும்தான் அப்படி. திமுகவில் மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, அந்த வரலாறே கிடையாது. 2016 தேர்தலையே அம்மையார் ஜெயலலிதா தனியாக களம் கண்டு ஆட்சி அமைச்ச வரலாறு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கே இருக்குது. அதனால் அது முடியாதுன்றது ஒரு மித்து, ஒரு கிமிக். நீங்கள் இந்த 1960s காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கும்னா சித்தாந்தம் பேஸ்டு கட்சியாக இருந்துச்சு. கம்யூனிசம் பேசுகிற கட்சிகள் இருக்கும், சோஷியலிசம் பேசுகிற கட்சிகள் இருக்கும், ரைட் விங் பேசுகிற கட்சிகள் கூட இருக்கும், திராவிடசம் பேசுகிற கட்சிகள் இருக்கும், நேஷனலிசம் பேசுகிற கட்சிகள் இருக்கும். ஆனால் 1967க்கு அப்புறமா இந்த கட்சிகள் எப்படி இன்றைக்கி உருவாரி வந்து நிற்கிதுன்னா, ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் ஒரு ஜாதி கட்சி, அந்த ஜாதி கட்சியை 2-3 உடைச்சி இந்த கூட்டணிக்கு நீ வந்துரு, அந்த கூட்டணிக்கு நீ போயிடு, இப்படி பிரித்து ஒரு கனம்ப மாதிரி ஒரு கட்டிடுவோம். நாளைக்கு நல்லது செய்யணும்னு வந்து நிற்கும்போது இந்த சமூகத்துக்கு செஞ்சால் அவன் கோச்சிப்பான், அந்த சமூகத்துக்கு செஞ்சால் இவன் கோச்சிப்பான்னு யாருக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் ஒரு கட்டமைக்கப்பட்ட சதியாகவே நான் பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த கட்சிகளை இத்தனை துண்டுகளாக உடச்சி அத்தனை துண்டுகளையும் சேர்த்து கூட்டணி வச்சுப்பாங்க. இவங்களுக்கு சித்தாந்தம் ஒன்று தான்னா ஏன் ஒரே கட்சியாக இருக்கக்கூடாது? ஏன் இந்த மாதிரி ஒரு பிரித்து வேலை ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்றது தான் அடிப்படையில் இவங்களுடைய கொள்கை கோட்பாடாக இருக்குன்றது நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். இப்போது ஒரு தலைவர் மக்களை எப்படியும் பிரித்து பார்க்கல, மக்களும் அவரை பிரித்து பார்க்கல. ரிலீஜியன், கேஸ்ட் நியூட்ரலாக ஒரு தலைவர் வந்து நிற்கும்போது இப்போது நம்மளே யோசிக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நான் ஒரு தமிழன், எனக்கு நான் ஒரு தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்க போகிறேன்ற ஒரு தெளிவு இருக்குது. இதில் எங்கே வந்து இந்த ஜாதி பிரிஞ்சுது, ஏன் அதை பிரித்து பார்க்கணும், திரும்ப அதை ஒரு கூட்டணியாக சேர்த்து பார்க்கணுன்ற கேள்வி யோசிச்சிங்கன்னா அப்படி ஒரு அவசியமே இல்லை. ஆனால் அதை கட்டமைச்சு வச்சுருக்காங்கன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சதி. டிவிக்கே வந்து மதுரை மாநாட்டில் வந்து தளபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா? விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்மள நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் கூட்டணி எதிர்பார்த்து தானே இருந்தீங்க. தனியாக அமைக்கணும், தனியாக ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்ததுன்னா வேற ஒரு கட்சி மாதிரி இப்போ என்டிகே வந்து எப்போதுமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அப்போவே சொல்லியிருந்துருக்கலாமே. அப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அப்போ என்ன காரணம் அது? இல்லை, அடிப்படையில் இது வந்து 3 கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் பிரித்து பதில் சொல்லிடுறேன். முதல்ல வந்து என்டிகே கூட்டணி வேணாம்லாம் இல்லை. என்டிகே வந்து தாவேக்காவை அப்ரோச் பண்ணதுக்கான காணொலிகளே சமூக வலைத்தளத்தில் நல்லா இருக்கு. என் தம்பி தான் வந்துட்டார் இல்லை, இதோ வந்துருவார் இல்லைன்னு சீமான் அண்ணன் சொன்னதும் சாட்டை அண்ணன் சொன்னதாமும் இல்லை. எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் வேண்டாம்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள், தமிழ் சமூக குடிய கட்சிகள் நிறைய இருக்குது. அதையும் அவங்க அப்ரோச் பண்ணல, ஏன் அவங்களையும் அவங்க அப்ரோச் பண்ணலன்ற கேள்வி வரும். ஸோ அவங்க வந்து அது அவங்க கடைசியாக அவங்க நிற்கக்கூடிய நிலைமை, அவங்களும் தனித்து இருக்கிறாங்கன்றதுக்கு தனிமைப்படுத்தி இருக்கிறாங்கன்றது தான் காரணம். அது இதோட மாறுன்னு நினச்சாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வேறு மாதிரி போயிடும். நான் அவங்கள பற்றி பேச விருப்பப்படலை. பட் அவங்கள அந்த ஃப்ரேம்குள்ளே வைக்காதீங்க, அவங்க அப்படி இல்லை. பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட்டு,
இந்த இடத்துல நாங்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் ஜனநாயக பூர்வமாக போகணுன்றது எங்களுடைய அப்ரோச். நாங்கள் தனியாக போக முடியும். நீங்கள் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. அண்ணன் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, 234 தொகுதியிலும் தனியாக நிற்க முடியும். 234 தொகுதியும் தனியாக நின்னாலும் நம்மளால் வந்து அறுதி பெரும்பான்மை மேண்டேட் வாங்க முடியும். அதற்கு தேவையான வாக்கு வங்கி நம்ம மக்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இதை தவிர நம்மளை நம்பி யாராவது வரலாம் இல்லையா, வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்லையான்றது ஜனநாயகத்தை இங்கே சீர்கெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆட்சியில் பங்குன்றது என்னமோ ஒரு பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாத ஒரு வார்த்தையாக மாற்றி வச்சிருக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும். அது அப்படி இல்லை, அது அப்படி செயல்படக்கூடாது. நம்ம விகிதாச்சார அடிப்படையில் கட்சியோட போஸ்டிங்கே நாங்கள் பிரித்து கொடுக்குறோன்னும் போது எல்லா மக்களும் எல்லாருக்கும் அந்த ஆட்சியில் பங்கு உரிமை உண்டு. எங்கள் கூட வந்தால் கொடுப்போன்னு சொன்னது 2வது கேள்விக்கான பதில். 3வது பதில் என்னென்னா, எங்களை நம்பி யாரும் வராமல் இல்லை. நாங்கள் எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் கட்சிக்குள்ளே வர வேண்டாம், இல்லைனா இந்த கூட்டணியாக வர வேண்டாம், நாங்கள் எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோன்றத நான் சொன்னேன்னா அவங்களுடைய அவங்களோட கேள்வியா இருந்தது. என்ன பேசிஸ்ல வந்து நீங்க வந்து கூட்டணி அமைப்பீங்கன்னு கேட்டாங்க. இதெல்லாம் பேகேஜ் இவங்க பண்ணி இவங்க வந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வச்சிருக்கிறவங்களை இங்கே கொண்டு வந்து வச்சு இவங்களை அலங்கரிக்க வேண்டிய வேலை தாவேக்கா கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேக்கா ரிஜெக்ட் பண்ண பட்டியல் பெருசு. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம், ஒரே வார்த்தை சொன்னோம், ஊழல் பண்ண மாட்டோம்னு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுங்க எல்லாரும், கட்சி கேடர்ஸும் சொல்லுங்க, கூட வர்றவங்களும் சொல்லுங்கன்னு. அவ்வளோ நாள் கூட்டணி பேசிட்டு இருந்த யாரும் வரல. இன்னைக்கு அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லும்போது சொன்னாங்க, ஜலீல் அண்ணன், எல்லா தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்கள் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைச்சிருக்காங்க இல்லையா, இது ஒரு பின்பம், இது ஒரு போலி பின்பம். சிறுபான்மையினர் வாக்கு தாவேக்காவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டு இருந்தது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்தது நம்ம இல்லை, ஆளுங்கட்சி. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து பயந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்த ஒரு வாரமாக இல்லாத ஒரு நியூஸை, அலையன்ஸ் போயிட்டாங்களாமே, 20ஆமே 40ஆமே 60ஆமேன்ற ஒரு பொய் பரப்புரையை கட்டமைச்சது காரணம் தாவேக்கா இங்கே இல்லை அங்கே போயிடுச்சுன்ற ஒரு ஃபேக் நரேட்டிவ். எதுக்குன்னா சிறுபான்மையினர் மக்களை குழப்பிட முடியுமா, அவங்க தாவேக்கா பக்கம் சாயறதை தடுத்துட முடியுமான்ற ஒரே ஒரு அற்ப எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்த தலைவர்களை வச்சு காமிக்கிறது ஷோ. உண்மையாலே மக்கள் எங்கே நிற்கிறாங்கன்றது தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட், வெர்டிக்ட். இந்த எலெக்ஷன் எந்த ஒரு சமூகத்துக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் நடுவில் இல்லை, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தீய சக்திகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமான ஒரு தேர்தல். அந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு இது புரியும். அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு. இவ்வளோ எலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இப்போ மத்தியிலையும் சரி, இங்கே மாநிலத்திலையும் சரி, கூட்டணி அமைக்காமல் தனிப்பெரும்பான்மையான வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி முன்னாடி வைக்கலாம். இன்னைக்கு வந்து களம் மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் 2024 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வாஸ் வின்னிங் வித் 26%, ஏடிஎம்கே 20%. ரெண்டையும் கூட்டுங்க 46 தான். அப்போ மீதி வந்து இந்த ரெண்டுலேயுமே இல்லாதவங்க அதிகமாக இருக்கிறாங்களே. அப்போ இவங்க இந்த கட்சிகளை மக்கள் நம்பலை அப்படின்றது தானே அர்த்தம். ஏன் அப்போ மற்ற அதை கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே எங்கே போகிறாங்க? அவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மேலே இல்லைன்னா அந்த கட்சிகளின் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து பெருசாக வெறுப்பில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே நான் வந்து ஒரு ஒரு தேர்தல் டைமில் முரசொலி மாறன் வந்து கருணாநிதியை கிண்டல் பண்ணார். ஏதாவது ஒரு கலர் கட்சி ஒரு கலரை கொடி கட்டினா ஒரு ஆட்டோ போனால் போதுமே அறிவாலயத்தில் நேராக கூட்டணி கூட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கிண்டல். ஏன்னா கூட்டணி என்பது முக்கியம் அல்ல. லெட்டர் பேடில் 10 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கலாம், அதனால் வெற்றி உறுதியாக முடியுமா? இல்லை. இப்போ தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா, இட் பெனட்ரேட்ஸ். ட்ரெடிஷ்னலாக திமுகவுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, பல ஆண்டுகளாக ஃபேமிலி வைஸாகவே அவங்க டிஎம்கேவாக இருப்பாங்க, அதை உடைக்கிறாங்க. அதே போல் எல்லா கட்சிகளையும் வந்து அதோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ஸே உடையுது. அப்படின் போது உங்களுக்கு யாருடைய கூட்டணி வேணும்னா மக்கள் தானே. அல்டிமேட்டாக நான் சொல்கிறேன், இங்கே கட்சிகள் இல்லை, அதே மாதிரி இங்கே மக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மக்கள் செல்வாக்கு யார்கிட்ட இருக்குது? நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாங்களே, அது பல இடங்களில் 4 முனை போட்டி கிடையாது. நாங்கள் எங்களுடைய இன்டர்னல் சர்வேல பல இடங்களில் தாவேக்கா வித் டிஎம்கே, சில இடங்களில் தாவேக்கா வித் ஏடிஎம்கே, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரு அதுவும் வந்து மும்முனை போட்டி தான் வச்சுக்கோங்க, 4 முனை போட்டியில். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தே ஆர் வித் டிவிகே அண்ட் வித் அவர் லீடர். ரெண்டாவது யார் கூட கூட்டணி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து வி ஆர் கம்மிங் அஸ் அ க்ளீன் ஸ்லேட். நாங்கள் தூய சக்தின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற எந்த அரசியல் தலைவர்கள், எந்த அரசியல் கட்சிகள் அதுக்கு வந்து அந்த நோபல் ஃபோர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம், அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க. இதர அவங்களுக்கு பின்னாடி கேஸ் இருக்குது, இல்லைன்னா பில்லேட்டண்ட்டாக மக்கள் முன்னாடியே லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்கிறாங்க. அவங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து தூய சக்தியாக எப்படி செயல்பட முடியும்? ஒரு அரசியல் கட்சியில் ஃபீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூ நோ பெட்டர். ஃபீலர்ஸ்னால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நேரடியாக இன்னொரு அரசியல் கட்சிக்கிட்ட சொல்ல மாட்டார், இது ஊடகத்தின் வழியாக ஃபீலர்ஸ் அனுப்புவார். அது மாதிரி ஃபீலர்ஸ் அனுப்பாத கட்சி எங்கே இருக்குது? டிடிவி சொல்கிறாரு, ஏன் விஜய் வந்து விஜயகாந்தை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர்,
தாவேக்கா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அது கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு 3 முறை ஓப்பனாக மீடியாட்ட சொல்லிட்டாரு. ஓகே, செய்தி வந்துருச்சு, நாங்கள் முடிவு பண்ணோம், யூ வெயிட், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த ஃபீலர்ஸ் அனுப்பாதது யார் இருக்கா? எல்லா கட்சிகளும், திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் ஃபீலர்ஸ் அனுப்பிட்டாங்க. ஒரு சில கட்சிகள் கட்சி ஆரம்பித்து முன்னாடியே ஃபீலர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல, எனக்கு நீங்க எல்லாரும் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, என்டிஏவை குறைத்து மதிப்பிடுறீர்களோ அப்படின்னு தோணுது. இல்லை, எல்லாருமே தாவேக்காவை குறைத்து மதிப்பு, தே ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் அஸ். அதுதான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. ஏடிஎம்கே ஹேஸ் ஷங்க் டு அ ரீஜனல் பார்ட்டிங்க. ஒரு கொங்கு மண்டலத்துக்கான ஒரு கட்சியாகவும், அதோடைய தலைவர் வந்து கொங்கு மண்டலத்துக்கான ஒரு கம்யூனல் லீடராகவும் மாறியிருக்காரு. பட் இங்கே ஒரு காஸ்ட் நியூட்ரல் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னா தலைவர் விஜய். அவருக்கு நீங்கள் எந்த மத சாயம் பூச முடியாது, எந்த சாதி சாயம் பூச முடியாது. ஸோ தட் வே இங்கே அலையன்ஸ் அப்படின்றது முக்கியம் இல்லை. ஏன்னா இங்கே இந்த 2 மேஜர் பார்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, திராவிடியன் பார்ட்டிஸ், அவங்க 2 பேருமே மைனர் பார்ட்டிஸ். தே ஆர் திராவிடியன் மைனர்ஸ். அப்போது இங்கே ஹியூஜ் ஜங்க் ஆஃப் பீப்புள், நிறைய மக்கள் வந்து அவங்கள விரும்பலை. அதனால் அவங்க நம்ம கூட்டணி வைத்து தான் வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. இல்லை, இன்னும் பெட்டர். இப்போ என்டிஏ வந்துட்டு ஏன் குறைத்து மதிப்பிடுறீங்கன்னு நான் கேட்டேன்னா, இப்போ 2021 வந்துட்டு அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3%. உங்களுக்கு அது நன்றாகவே தெரியும். இப்போ 2021 கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக தொடர்ந்து வந்து அதிமுக ஆட்சி இருந்தது. அப்படி இருந்தும் திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் நடந்த ஒரு முதல் தேர்தல் அப்படிங்கிற பட்சத்தில் வாக்கு வித்தியாசங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அதனால தான் இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன், நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீர்களா? இல்லை, நம்ம எப்படி பார்க்கணும்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிவிகே தமிழக அரசியல் தாவேக்கா வருகைக்கு முன்பு, தாவேக்கா வருகைக்கு பின்புன்னு தான் பார்க்கணும். ஆஃப்டர் டிவிகே இந்த மொமெண்ட் தாவேக்கா வந்து பொலிட்டிக்கல் அரேனாவில் என்ட்ரி ஆனோடனே உங்களுடைய பழைய அரித்மேட்டிக்ஸ் இருக்குல்ல, அதோட ரிலவென்ஸே போயிடுது. அதுக்கு எந்த மதிப்பு, எந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது. அப்போ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் தான் யூ வில் ஹேவ் அ கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மேசிவ் சப்போர்ட் வந்து டிவிகேக்கு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது சார். ஏன்னா வந்து அவங்க வந்து விஜயை தான் ஒரு ஃபேஷியல் ரெப்ரசன்டேஷனாக வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த விஜய்க்கு உள்ள ஓட்டு வந்து டிஸ்ட்ரிக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த கேண்டிடேட்ஸுக்கு விழுமா? அரசியல்னாலே முகம்தான். நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தான், இங்கே வந்து மோடி தான், ராகுல் காந்தி தான். அதே மாதிரி இங்கே வந்து இப்போதைக்கு எம்கே ஸ்டாலின் தான். அடுத்து வேணால் ஒரு உதயநிதி ஸ்டாலின்ற ஃபேஸை அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பெரும்பாலும் இப்போ இருக்கிற இந்த நம்மளுடைய டெமோக்ராட்டிக் எலக்ட்ரல் ஃபார்மில் இந்த ஹீரோ அப்படின்றது கட்சியோட தலைவர் தான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த முறை விழுகிற ஒவ்வொரு வாக்குகளுமே அது தலைவர் விஜய்க்காக விழுகிறது தான். எந்த தொகுதியில் இருந்தாலும். இப்போ தாவேக்கால யார் கேண்டிடேட், ஏடிஎம்கேல யார் கேண்டிடேட், டிஎம்கேல யார் கேண்டிடேட், நாத்தாக்கால யார் கேண்டிடேட், இவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்காரு, இவருக்கு என்ன குற்றப்புலம் பின்புலம் இருக்குது, இவருக்கு என்ன குற்றப்புலம் பின்புலம் இருக்குன்னு ஆய்வு செய்து பார்க்கறது இருப்பாங்க. வெரி வெரி மினிஸ்கூல், 1% கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த தலைவர்களுக்கான விழுற வாக்குகள் தான். அதுதான் அப்படி தான் நம்மளுடைய எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி யாருன்னு யாருக்குமே தெரியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் யாருக்காவது தெரியுமா? அண்ணா, நீங்கள் இப்போ பொருளாதார அரசியல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ அரசியல் பேசக்கூடிய, அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே நிறைய பேருக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஸோ அவங்களுடைய கட்சிகள் வந்து என்னன்றது இல்லை, தலைமை எப்படிப்பட்ட தலைமைன்றது தான் இங்கே முடிவு பண்ண வேண்டிய விஷயமா. கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு கை காட்டிட்டார். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை, டிவிகே உடைய கொள்கை செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்படின்னும் பொழுது அந்த கொள்கையை சார்ந்தும் வரக்கூடிய அலையன்ஸ் தான் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஃபேமாக ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப்டர் அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மாருக்கு அப்புறம் தளபதி அவர்கள் தான் இன்னைக்கு ஃபேர்ம் லீடராக இருக்கார். இன்க்ளூடிங் என்டிஏ இஸ் நாட் ஹேவிங் அ ஃபேர்ம் லீடர்ஷிப். வெலிக் சார் அருமையாக சொல்லியிருந்தார், அது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி சார்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு அது சுருங்கி கொங்கு மண்டலத்துக்கே போயிடுச்சு. அப்படின்னும் போது ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமை மக்களுக்கு ஆஃபர் பண்ண ஒரே தலைவர் ஆஃப்டர் அண்ணா, எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா மேடமுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ தாவேக்கான்றப்போ இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இருக்குது. இவங்களோட கிரவுண்ட் ஒர்க் என்ன அப்படின்றத தாண்டி தம்பி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேஸ் வேல்யூன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேவாக இந்த எலெக்ஷன் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எடுத்துக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்றத தாண்டி ஒரு எலெக்ஷனில் ரொம்ப ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து தோற்று போனவர் அப்படின்றது, அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனாலும் அவர் ஃபேஸ் வேல்யூவை பார்த்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து கோயம்புத்தூர் மக்கள். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல விஜய் மட்டும் ஃபேஸ் வேல்யூ, அதை தாண்டி இங்கே தாவேக்கா நிர்வாகிகள்
அந்தந்த ஏரியாவில் அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக ஒரு 50 வருஷமாக திராவிட கட்சிகளாகட்டும் சரி, என்டிகே ஆகட்டும் சரி, மற்ற கட்சிகளாகட்டும் சரி, அவங்களோட போராட்டங்கள், அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து மக்களை தெரியப்படுத்தி அவங்களுடைய கட்சி இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதே கேள்வியை இப்படி வந்தீங்கன்னா தாவேகா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவங்க வந்து லோக்கலில் பெனட்ரேட் ஆகிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பேரில் பெனட்ரேட் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்ற ஒரு ஸ்கீம், அதுக்கப்புறம் லைப்ரரிஸ், படிப்பகம், அதாவது டியூஷன் சென்டர் மாதிரி, அதுக்கப்புறம் விலையில்லா உணவகம், பிளட் டொனேஷன், இப்படி என்று உள்ளுக்குள்ள ரொம்ப அடிப்படையான அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. பட் அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கப்படல அந்த நேரத்தில். இன்னைக்கு வந்து இது வந்து இந்த அரசியல் கட்சின்றது சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஏற்கனவே மக்கள் இயக்கமாக உருவாக்கப்பட்ட உட்கட்டமைப்பு மேலே கட்டப்பட்டது தான் தாவேகா என்றது சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான். இங்கே லோக்கல் பெனிட்ரேஷனும் நடந்திருக்கு, ஆனால் அதிகாரம் இல்லாதனால அது விசிபிலிட்டியாக இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கலைஞர் பூங்கா அப்படின்னும் போது யூ நீட் பவர் டு அதை விசிபிளாக ஆக்கிறதுக்கு உங்களுக்கு பவர் வேணும். பட் எல்லா அண்டர் ப்ரிவிலேஜ்டு பாப்புலேஷன் இருக்கிற எல்லா ஏரியாக்கள்லேயும் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு வந்து படிப்பகமாக இருக்கலாம், இல்லைன்னா விலையெல்லா உணவகமாக இருக்கலாம், இல்லைன்னா அங்கே உள்ள நற்பணி இயக்கங்களாக இருக்கலாம். மக்கள் இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் போய் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்ருப்பாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது. பட் விசிபிலிட்டி ஏன் இல்லைன்னா இங்கே அதிகாரம் இல்லை. இதையும் தாண்டி நீங்கள் நான் வெதர் வி அக்செப்ட் ஆர் நாட், எனக்கும் அந்த சிங்கிள் ஃபேஸில் எனக்கும் முரண்பாடுகள் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய எலக்ட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து அதுதான் காட்டுது. நான் அடிக்கடி வந்து நியூஸ் சேனலை கம்பேர் பண்ணிப்பேங்க. நீங்கள் எந்த நியூஸ் சேனல் வேணாலும் இருங்களேன், அந்த நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு ஹீரோ இருப்பார், அது ஃபேஸு. அந்த ஃபேஸை எடுத்துட்டிங்கன்னா அந்த நியூஸ் சேனலுக்கு மற்ற நியூஸ் சேனலுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. அர்னாப் கோசாமி நேஷன் வான்ஸ் நோ கத்துனா தான் அது அந்த சேனல், புரியுதுங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் யூ நீட் அ ஃபேஸ். தட் ஃபேஸ் ஷுட் ஹாவ் அ, அந்த ஃபேஸை வந்து மக்கள் வந்து நம்பணும், அந்த ஃபேஸை வந்து மக்கள் கன்வின்ஸ் ஆகணும், அந்த ஃபேஸை வந்து மக்கள் ஏற்றுக்கணும். வீட்டுக்கு வீடு விஜய்ன்னு சொல்கிறாங்கல்ல, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்லோகன், உண்மையிலே அது. அப்போ அந்த அளவுக்கு விஜய் வந்து உள்ளே ரீச் ஆகிருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்லேயும் ரீச் ஆகிருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரி, ஏன்னா நம்ம கிரவுண்ட் லெவலில் விசிபிலிட்டி இல்லை, அதுக்கு யூ நீட் பவர். ஈக்குவலாக அதை விட ஒரு படி தாண்டியே ஃபேஸ் வேல்யூவும் ரீச் ஆகிருக்கு. அதுவும் வெரி எசென்ஷியல்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை யாருக்கும் தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த 25 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியாது. ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 கட்சியுமே இங்கே வந்து ஒரு பை எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு கேட்டால் அது வந்து சட்டமன்றத்தில் ஒரு விவாதமாகவே நடந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது விஜயகாந்த் நீங்களும் வாங்க நாங்களும் வாங்க போட்டு பார்க்கலாமான்ற அளவுக்கு கூட அந்த விவாதங்கள் போச்சு. அப்போ வந்து ஆளுங்கட்சி நீங்கள் தான் ஜெயிக்க முடியும், அப்போ இப்போவே எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒத்துக்கொண்டாரெல்லாம் அங்கே உரையாடப்பட்டது. அப்பேற்பட்ட இடத்துல தொடர்ச்சியாக ஒரு பை எலெக்ஷன்னா அது ஆளும் கட்சி தான் ஜெயிக்குன்ற ஒரு பிம்பத்தையே மாற்றினது அந்த டிடிவின்றது தான். அவருக்கு என்ன ஒரு பெரிய இப்போ சொல்லிகிட்டு இருந்தார்ல தோழர் ஃபிலிக்ஸ் அவர்கள், 30 ஆண்டுகளாக எங்கள் தலைவர் தளபதிக்கு குருதியகம் இருக்குது, பயிலகம் இருக்குது, படிப்பகம் இருக்குது, விலையில்லா உணவகங்கள் இருக்குது, ரொட்டிப்பால் முட்டை திட்டம்ன்றது எல்லாமே இருக்குது. ஏன் இப்போது இந்த 15ஆம் தேதி கடந்த வருடம் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் நடந்தது. திருநெல்வேலி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்தார் சஜின்னு சொல்லிட்டு, அவர் இறந்துட்டார் திடீர்னு அட்டாக்கில். அவர் இறக்கும்போது உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய விழிகளை வந்து கொடையாக கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. இதுதான் இவர் எஜுகேட் பண்ணது. இத்தனை ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கட்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த 50 ஆண்டுகள் கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடியதில் ரத்த தானம் பண்ணதாக இருக்கட்டும், வெளிதானங்கள் பண்ணதாக இருக்கட்டும், உடல் தானங்கள் பண்ணதாக இருக்கட்டும், இவன் இன்றைக்கி லீடிங்கில் இருப்பான். இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதிகள் தோறும் இன்றைக்கி விலையில்லா உணவகங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது தலைவர் தளபதியினுடைய தம்பிகளாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகளை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே டக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு உங்கள் ஏரியாவோட எம்எல்ஏ யாருன்னு கேளுங்க, யாருக்குமே இல்லை. 90% பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச ஒரே முகமாக இருக்கிறாருன்னா அது அவர் மட்டும்தான் இருக்கிறார். அதுக்கான ஐக்கான் அவர் தான். தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராட்டி கூட அரசியல் படுத்தியிருக்காரு 30 வருஷம். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருந்திருக்காரு, மெக்கானிக்காக இருந்திருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாராக இருக்கும் பொழுது ஒருத்தரோடையுமே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாருன்னு இருக்குல்ல ஒரு லிஸ்ட்டு, என்ன பேசியிருப்பாருன்னு. அவங்க வந்து சாதாரணமாக இருக்கும் பொழுதே அவங்க கூட வந்து ஹவர்ஸ் டுகெதர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா 9 lakh ஃபங்க்ஷனரிஸ், பார்ட்டியில் வந்து 9 lakh ஃபங்க்ஷனரிஸ், யூ கான்ட் பில்ட் 9 lakh ஃபங்க்ஷனரிஸ். பொலிட்டிக்கல் விஸ்டம் இல்லாமல் இது உருவாக்கப்படலை. தாவேகா அரசியல் படுத்தப்பட்ட கட்சி, சோஷியல் சர்வீஸ் தான் அரசியல்.
அதாவது ஆட்சியில் இல்லாதப்பயே மக்களுக்காக ரொட்டிப்பால் முட்டை திட்டம், நூலகம், விருந்தகம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு எங்கேயுமே சொன்னதில்லை அவர். அந்த வார்த்தை ஃப்ரீனே சொல்ல மாட்டார். விலையில்லா அப்படிங்கிற பாயிண்ட் தான் அவர் சொல்லிட்டு இருப்பார். அதை தான் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் முன்னாடி சேர்க்குறாரு. அப்போ இந்த 9 lakh ஃபங்க்ஷனரிஸ், அதில் 3 lakh ஃபங்க்ஷனரிஸ் ரெகக்னைஸ்ட் இன் டிவிகே இப்போ லீடர்ஸாக இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அரசியல் பார்வையோட தான் கட்சியை வந்து ரெடி பண்ணி எந்த டைமில் லான்ச் பண்ணுங்கிறது அவரோட கொஸ்டினாக இருந்தது. தே ஆர் வெல் ட்ரெயின்ட், தே ஹாவ் எவ்ரி குவாலிட்டி அண்ட் எவ்ரி கேப்பபிலிட்டி அண்ட் காம்பிட்டன்சி அண்ட் கரேஜ் டு பிகம் எ லீடர். அதே மாதிரி ஒரு இடையூறு, அதாவது இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது களத்தில் இறங்கி வேலை பண்ணியிருக்காங்க. சைலண்ட்டாக காமாக என்ன சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் கட்சி ஆரம்பித்து அறிவிக்கும் பொழுது வந்த கொள்கை கிடையாது. அது சோஷியல் ஆர்கனைசேஷன்லேயே அது இன்டெகிரேட் ஆகி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் என்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தாரோ அது ரசிகர் மன்றத்திலிருந்து, நற்பணி மன்றத்திலிருந்து, இயக்கத்திலிருந்து இன்னைக்கு கட்சிக்குள்ளே வந்திருக்குன்றது தான் பாயிண்ட். இன்னைக்கு ஏதோ தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்லலை. மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைன்றது அவர் ஃபாலோ பண்ணுறது, கேடர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, ஃபங்க்ஷனரிஸ் ஃபாலோ பண்ணுறது, தமிழ்நாடு மக்கள் ஃபாலோ பண்ணுறது. அதை முன் வச்சு தான் அவர் அரசியல் படுத்தியிருக்காரே தவிர திமுக மாதிரி பயப்படுத்தி அரசியல் பண்ணல, அன்பை காட்டி அரசியல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு திமுக காரங்க அப்படின்னு சொன்னாலே லோக்கல் என்ன நினைக்கிறாங்க, மிரட்டுவான்ப்பா, லேண்டை கிராப் பண்ணுவான்ப்பா, ஊழல் பண்ணுவாங்கப்பா, திருச்சி எடுத்துக்கோங்க, போய் சொல்லி வேலைக்கு வேலைக்கு வந்து 30-35 லட்சம் ஊழல் பண்ணுவாங்கப்பா, செந்தில் பாலாஜி மாதிரி 10 ரூபா டாஸ்மாக்ல வாங்குவார், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பண்ணுவாங்கப்பா 370. அப்படி வந்து பயத்தை காட்டி அரசியல் பண்ண திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா அன்பை காட்டி, கொள்கை காட்டி, குறிக்கோள் காட்டி, கோட்பாடு காட்டி, 5 கொள்கைக்கு தலைவரை காட்டி என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்லி தலைவர் வந்து முன் வச்சு தளபதி அவர்கள் இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது தாவேகா முற்றிலுமாக அரசியல் படுத்தப்பட்ட கட்சி. சார் எனக்கு வந்து 2 கொஷின்ஸ் இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் வந்து அவர் ஏன் வந்து ப்ரெஸ் மீட்டே இன்னும் அட்டன் பண்ணலன்றது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது வந்து அவர் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல. நானும் வந்து ஒரு விஜயோடைய ரசிகை தான், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே விஜயோடைய ரசிகன்றதுனால அவங்க காட்டுற படம், அவங்க காட்டுற பாட்டு தான் நான் பார்த்து எனக்கு அப்படி தான் எனக்கு பிடிச்சது. பர்சனலாக கேட்டாக்கா அவனுக்கு ஏன் எனக்கு பிடிக்குன்னு எனக்கு சின்ன விஷயம் எனக்கு தெரியாது. சிஎம்மாக ஆக போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஏன் ஓட்டு போடணும் கேள்வி எனக்கு வருது. ப்ரெஸ் மீட் பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பொருளாதாரம், டாக்ஸ் மேட்டர், தமிழ்நாடுடைய நிதி மேட்டருக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபெலிக்ஸ் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் இஷ்யூஸு, கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் தொடர்ச்சியாக ஆன்சர் பண்ணுறாரு. அனஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேசுகிறார். மைனாரிட்டி இஷ்யூஸு அவங்கள பற்றி பேசணும்னா ஜலீல் சார் அவர்கள் பேசுகிறார். இப்போது ஒரு லீடர் வந்து லீடர்ஸை உருவாக்கணும். அவர் ஃபேஸ், அவரால் எல்லா ஆன்சரும் பண்ண முடியும். ஆனால் லீடர்ஸை உருவாக்குறது தான் அவரோட மெயின் மிஷன். அப்போ இன்னைக்கு கட்சியில் துறை சார்ந்த வல்லுநர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 30க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. ஒரு இஷ்யூக்கும் என்ன பேசணும், ஒரு டைமில் என்ன பேசணும்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லி தான் நாங்கள் பேசுகிறோம். அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ளோ ஆகுது. அதில் எங்களுடைய ஸ்கில் அப்ளை பண்ணி மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது எங்கள் துறை சார்ந்து இருக்கக்கூடிய எங்கள் நாலேஜை பயன்படுத்தி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அவர் மீடியா எப்போ அட்ரஸ் பண்ணணுமோ அப்போ கட்டாயமாக அட்ரஸ் பண்ணுவார். ஒரே ஒரு சிங்கிள் கேள்வி தான், நீங்கள் வந்து இவ்வளோ கேட்குறீங்கல்ல, திமுகவில் துறை சார்ந்து எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் சார் துறை சார்ந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு? எங்களால் நேம் பண்ணி சொல்ல முடியும், எங்களுடைய கட்சியில் நேம் பண்ணி சொல்ல முடியும். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, மீடியா அட்ரஸ் பண்ணலன்னு, இட்ஸ் எ ஃபேக் நரேட்டிவ். இதுவே திமுக செட் பண்ண ஒரு நரேட்டிவ். நீங்கள் எவ்வளோ மீடியாவில் கேள்வி கேட்கலாம். ஒரு சாதாரண லாஸ்ட்டாக உள்ளே போன அனந்தஜித்லேருந்து டாப்பில் இருக்க லீடர்ஸ் இருக்க வரைக்கும் கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே விஜய் நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த கேள்விகளுக்கு அடுத்த கூட்டத்தில் எப்போ ஒரு மக்களை அட்ரஸ் பண்ணுறாரோ அந்த இடத்துல சொல்லுவார். நீங்கள் இதை நோட் பண்ணியிருக்கலாம். எந்தெந்த இடத்துல மக்களை சந்திக்கிறாரோ இந்த மாதிரி யாருமே வந்து அவர்கிட்ட போயிட்டு ஏ விஜய் வெளியில் வான்னு சொல்லலையே, அப்படி நீங்கள் மீடியாவில் சொன்னதை அவர் பார்க்குறாரு, அதுக்கு அங்கே பதில் சொல்கிறார். ஸோ எவ்ரி நெக்ஸ்ட் மீட்டிங்கில் மக்களை சந்திக்கும் போது அந்த இடத்துல இந்த எல்லா கேள்விகளும் பதில் சொல்கிறாரு.
நாட் ஈவன் அ சிங்கிள் கொஸ்டின் இஸ் லெஃப்ட் அன்ஆன்சர்ட். இதனால தைரியமா சொல்ல முடியும். இல்ல இதுல என்ன முரண்பாடு இருக்குன்னா, இப்போ மன் கி பாத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது தான் நான் இந்த கேட்க இடத்துல வரேன். ஏன்னா இப்ப பிரதமர் அவர்கள் வந்துட்டு பிரஸ் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கறது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டா இதே நம்மளே வந்துட்டு எல்லா இடத்துலயும் விமர்சனம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப தாவேகா தலைவர் வந்துட்டு பிரஸ் அட்ரஸ் பண்ணலங்கிறது இங்க ஒரு குற்றச்சாட்டா தானே எல்லாரும் வைப்பாங்க. அடிப்படையில் இன்னைக்கு மீடியா அவ்வளோ மோசமாக செயல்படுதுன்றதான் என் கேள்வி. நீங்கள் என்னைக்காவது நேரு மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு. திமுக காரன் பச்சைலம் குழந்தைய கொடூரமாக ஹேண்டில் பண்ணி போக்சோவில் அந்த குழந்தை இறந்துச்சு நியூஸ் வந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் ஏர்போர்ட்டில் இருந்து சொல்ல வாய்க்கூசுற இடங்கள் அவ்வளோ கொடூரங்கள் குழந்தைங்களுக்கு நடக்குது. சாப்பிட்றதுலேருந்து சாப்பிட்டுட்டு போகிற வரைக்கும் அம்மா உணவகங்களை மூடிட்டாங்க. டாய்லெட் கிளீனிங்கில் ஸ்கேம் பண்ணுறாங்க. இதை எதை பற்றியாவது என்னைக்காவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒரு வார்த்தை பேசி ஒரே ஒரு டிபேட் வச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த டிபேட்டுக்கு வர்றவங்க திமுக காரங்களா பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்க கட்டமைக்கப்பட்ட ஒரு சதியை நம்ம மேலே ஏவும் போது நாங்கள் டிஃபென்ஸ் எடுக்கிறது என்ன தப்பு? நாங்கள் ஒரு விஷயத்தை விஜய் நான் சொல்கிறாருன்னா அதை நீங்கள் எப்படி திருப்பீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியுது. ஒரு வார்த்தையை எப்படி பேசாத ஒரு விஷயம் என்டிஏல இருக்கக்கூடியவங்களும் சொல்கிறாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க டெப்டி சிஎம் ஒரு நடிகர் அவரும் சொல்கிறார், நான் விஜய் கிட்ட பேசி 25 வருஷம் ஆகுதுன்றாரு. விஜயும் பவன் கல்யாணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாரமாக. அப்போ நீங்கள் என்ன நரேட்டிவில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன சொன்னால் நீங்கள் என்ன கொண்டு போய் சேர்ப்பீங்க? அவ்வளோ தெரியாத ஆட்களாக நாங்கள். எங்ககிட்ட பேச ஆள் இருக்குது, பேச நேரம் இருக்குது, மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு மக்கள் பதில் சொல்கிறார். இவங்களுக்கு என்ன ஃபார்மேட்னா எங்ககிட்ட வந்து பேசு. தே ஆர் ஜஸ்ட் ஆஃப்டர் டிஆர்பி. அவங்களுக்கு டிஆர்பி வேணும், அதுக்கு நியூஸ் வேணும். இவ்வளோ குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஆனால் அதுக்கு அவங்ககிட்ட பதில் இருக்காது. அரசு மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு பதில் இருக்காது. நாங்கள் மோடி ஐயா மேலே வைக்கிற குற்றச்சாட்டோ முதல்வர் ஐயா மேலே வைக்கிற குற்றச்சாட்டோ வேறு. தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அவங்க ரிப்பன் பில்டிங் வாசல் உட்காரமோ போட்டு அடிக்கிறீங்க, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை. அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். எவ்வளவு பழங்குடியினர் ஆதி திராவிடர்கள் ஹாஸ்டல்ஸ் மூடப்பட்டிருக்கு தெரியுமா? எஸ்சி எஸ்டி சப்ளான்ல எவ்வளவு ஏமாத்திருக்காங்க தெரியுமா? 1974 போட சொன்ன எஸ்சி எஸ்டி சப்ளான் ஆக்ட் 2023 போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதில் லூப் ஹோல்ஸோட எப்படி ஏமாற்ற முடியும், எப்படி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எடுத்து பொது திட்டங்களுக்கு அமல்படுத்த முடியும்? இன்னைக்கு வரைக்கும் 14 மாவட்டங்களில் 14 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இல்லை. இவ்வளவு போக்சோ குற்றங்களுக்கு காரணம் அதுதான். போதை ஆறா ஓடுது, பெண்களுக்கு எதிராக குற்றம் ஆறா ஓடுது, கேட்கறதுக்கு ஒரு டிஜிபியே இல்லை. இதுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்களா? அந்த அமைச்சரவையிலையோ அந்த சட்டமன்றத்தில் இருக்கவங்களோ யாராவது ஒருத்தர் இதை பேசியிருக்காங்களான்னு பாருங்க. அதை ரெண்டாவது விடுங்க, டிபேட்டுக்கு கூட திமுக வரமாட்டாங்க. ஊடகவியலாளர், நெறியாளர், பத்திரிகையாளர்னு முகமூடி போட்டுக்கிட்டு யார் யாரையோ அனுப்புறாங்க. அப்போ நீங்க பதில் சொல்றதுக்கு திராணியெல்லாம் மொத்தமா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. நாங்க மொத்தமா பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இந்த கேள்விகள் பதில் இல்லை. நீங்க செட் பண்ணக்கூடிய எல்லா நரேஷனுக்கும் ஒரு வாட்டிலையும் பதில் அடிக்கிறார். என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஸ்டைலிஷா பண்றாரு. ஒரு வாரம் 10 நாள் நீங்க மீடியால கதறினீங்க, சிபிஐ வாசல்ல இருந்து வெளியில கையை காட்டினாரு, மொத்த நரேஷனும் தூள் தூளா போச்சு. அழுத்தம் நீங்க வண்டி ஓபன் பண்ணி கை காமிச்சாரு, அந்த அழுத்தம் தூள் தூளா போச்சு. இது நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நானும் அந்த துறையில் இருந்ததுனால சொல்கிறேன். ப்ரெஸ் மீட்டு தான் ஒருத்தருடைய உண்மையான எண்ண ஓட்டத்தை மக்கள்கிட்ட வெளிப்படுத்தும். இந்த மீடியா ஈக்கோ சிஸ்டம் எப்படி வேலை செய்யும், இன்றைக்கி எப்படி உண்மையிலே வேலை செய்யுதுன்னா, ஒரு மீடியாவுக்கும் ஓனர் வேறையாக இருக்கான், எடிட்டருக்கு இன்னொரு ஓனர் இருக்கான். புரியுதுங்களா? ஒரு நிறுவனம் இங்கே வந்து முடிவு பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நியூஸை அந்த சேனல் தான் பிரேக் பண்ணும். இந்த சேனல் பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்தது இவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இன்னொருத்தான் அதை டிபேட் ஆக்குவான். இவர் வந்து ஸ்கிரிப்ட் அனுப்புவார், இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ கால்டு நியூஸ் ரைட்டர்ஸ்க்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இந்த 10 நிமிஷத்துக்கு மேலே யார் சிஎம்ஐ கட் பண்ணது, உடனே போடு அப்படின்வாங்க. அப்போ அங்கே போட்டாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதுக்கு இவ்வளோ நேரம் இவரை காட்டிகிட்டு இருக்க தூக்கு அப்படின்றது அதை யார் அதை வந்து பிசிஆர்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ரூம்னு. அங்கே யாரும் பண்ணுறதில்ல. வேற ஒரு அலுவலகத்துலேருந்து அந்த டைரக்ஷன் வரும். இந்த நியூஸை போதும், இதோட நிறுத்து, இந்த நியூஸை பெருசாக்கு, இது பேர் தான், அது பேர் தான். ஓகே, இப்போது இந்த ஈக்கோ சிஸ்டம் வந்து முன்னாடி மாதிரி நேர்மையாக இல்லை. ஆனால் முன்னாடி நேர்மையாக இருந்துச்சுன்னா அப்பயும் இல்லை. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தொலைக்காட்சி ஒரு தேர்தலை முடிவு பண்ணிச்சு. அந்த தேர்தலை முடிவு பண்ணுறது இல்லாமல் அந்த தொலைக்காட்சியோட ஓனர் தான் யார் என்னென்ன மினிஸ்டர் ஆகணுன்ற அளவுக்கு முடிவு பண்ணாங்க. இல்லை, 2021 தேர்தலுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையாளர்களும் இன்க்ளூடிங் எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ இதே குற்றச்சாட்டு தான் முன்னாடி இருக்க அரசாங்கத்து மேலே எதிர்கட்சியோட சேர்ந்து வச்சுட்டு இருந்தோம், இதே திமுகவோட சேர்ந்து நம்ம வச்சுட்டு இருந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதே தான் திருப்பி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க பண்ணுறாங்க. டெலிவிஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இருக்குல்ல,
அது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்து டிவி வாங்கினாலும் ஒரு ஒயரை கொண்டு வந்து சொருவினா தானே உங்களுக்கு வரும். அது கேபிள் டிவி தானே. அது அரசுக்கிட்டே இருக்குது. அரசு கேபிள் டிவின்றதுக்கு அரசு கேபிள் டிவியோட பெனட்ரேஷன் வந்து 10% இருக்குது. அரசு கேபிள்லேருந்து உங்களை தூக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 10% லாஸ், விச் மீன்ஸ் உங்கள் ப்ராஃபிட்டு காலி. அப்போ நீங்கள் அரசை எதிர்த்து பேசினா பட்டுன்னு பிடிக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் அரசு கூட ஒத்துழைப்பு ஆகணும். இது ஒன்று. நியூஸ் பேப்பருக்கு எல்லாம் நட்டத்தில் ஓடுது. அரசு விளம்பரங்கள் தான் அவங்கள லாபகத்தில் ஓட்டுது. அப்போ நீங்கள் அரசுக்கு எதிராக வேலை பண்ணிங்கன்னா அரசு விளம்பரம் நிறுத்திடும், உங்களை வந்து உங்கள் இது நட்டமாயிடும். இப்போ இதையும் பயன்படுத்திக்கிட்டு மார்ச் 13ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு சிஎம் ப்ரெஸ் கிளப்புடைய முக்கிய மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது. அவங்க ஏதோ கோரிக்கை வச்சு இப்போ மீட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த என்டிஏ கூட்டணி புஷ்ஷுன்னு பூமாகுது. அப்போ என்ன சாமி சொல்லிட்டீங்களே நான் செஞ்சிடறேன் அப்படின்றது தான். ஒரு பத்திரிகையாளர் சங்கம் முதல்வரை போய் சந்திக்க கூடாதா என்ன? அது சந்திக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது ரிசல்ட் பார்க்கணும்ல. இது நீங்கள் கோஇன்சிடென்ஸா இருந்திருக்கலாம். அது எப்படி கோயின்சிடென்ஸ் மேடம்? நானும் இந்த பாம்பின் கால் பாம்பு இருந்தானே ஒரு குரூப் ஏஞ்சோன்னா இன்னைக்கு விஜய் எப்படி திட்டலாம், அவன் எழுந்திரிச்ச உடனே வேலை தான். எப்படி திட்டலாம், எப்படி போய் சொல்லலாம். இன்னும் ஒரு சின்ன விஷயம், விஸ்கி பாட்டில் மாட்டிச்சுன்னு ஒரு போட்டுனாங்க. எப்படிமா அது? அப்போ சிபிஐ உள்ளே போனவுடனே எப்படி வந்து ஏன் லேட்டாக வந்தீர்கள், ரோடு வந்து வளைஞ்சு இருந்தது அதனால் லேட்டாக வந்தேன், இப்படி வேணாலும் ஆன்சர் பண்ண முடியுமா? ஆனால் இந்த மீடியா என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கூட அறம் இல்லாமல் பொய்யா முழுசதும் பொய் அப்படி சொல்லும்போது நீங்கள் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? ஒன்று, தே ஆர் நாட் எத்திக்கல். நான் அவங்கள்ட்ட எதுக்கு எத்திக்கலாக இருக்கணும்? ரெண்டாவது இன்னொன்று, அது ஒரு முக்கியமான மீடியா இஸ் நாட் ஃபாலோயிங் தேர் எத்திக்ஸ். அப்போ எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணாத ஒரு மீடியாவில் நான் எதுக்கு என்னுடைய போய் நான் அவங்களுக்கு அட்ரஸ் பண்ண. ரெண்டு, இன்னும் வரையுமே சிஎம் 5 ஆண்டு முடிய போகுது. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒரு நாள் கூட ப்ரெஸ் மீட் கொடுத்ததே இல்லை. நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ஆங்கர் மேடம் இந்த பைட் கெட்டர்னு வாங்க. நம்ம ரோட்டில் போயிட்டு வி ஜஸ்ட் கெட் அ பைட். நம்ம ஏதாவது கேள்வி கேட்போம், அவர் ஏதாவது பதில் சொல்லுவார், அந்த பைட்டை வாங்கிட்டு வந்துடுவோம். இது வேறு பைட் கெட்டிங். அதுலேயும் அவர் வந்து கேள்வியை முன்னாடியே எழுதி கொடுத்துறானுங்க. 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறாரு, முதல் கேள்விக்கு 2வது பதில் சொல்லிடுறாரு. அறிவாலயத்தில் ஒரு வெல் எக்யூப்டு ப்ரெஸ் ரூம் இருக்குது. செக்ரட்டேரியட்டில் ஒரு வெல் எக்யூப்ட் ப்ரெஸ் ரூம் இருக்குது. அந்த ப்ரெஸ் ரூமை உருவாக்குனதில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு வைங்களேன். அந்த ப்ரெஸ் ரூமில் எல்லாரையும் இன்வைட் பண்ணி இன்றைக்கி வந்து முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இது தொடர்பாக இப்படி தான் எல்லாருக்கும் இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. முன்னாடி ஃபேக்ஸ் வரும், அதுக்கப்புறம் இமெயில் வரும், எஸ்எம்எஸ் வந்துருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாரையும் வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் செக்ரட்டேரியட் குரூப்னே தனியாக இருக்குது. ஒரு ப்ரெஸ் மீட் இது மாதிரி முதல்வர் எல்லாரையும் இன்வைட் பண்ணி கொடுத்துருப்பாரானா இல்லவே இல்லை. அறிவாலயத்தில் வச்சுனாச்சும் கொடுத்துருப்பாரானா இல்லவே இல்லை. சும்மா போகிற வழியில் ரெண்டு கேள்வியை முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு, தம்பி இதை கேளு அப்படி வரிசையாக கேளு, இல்லைன்னா நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்றது இதுவா? ஸோ இங்கே மீடியாக்கள் சரியாக இல்லை, அவங்க எத்திக்ஸோடு இல்லை. அந்த அவங்க எத்திக்கை ஃபாலோ பண்ணால் எங்கள் தலைவரும் அடுத்த நிமிஷம் ஃபாலோ பண்ண போகிறாரு. எங்கள் சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார்ல, அதே மாதிரி நம்ம அருண்ராஜா சொன்னார்ல, முதல்வர் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறோம் முதல்ல, அதுக்கு அடுத்ததே எங்கள் தலைவர் கொடுப்பாருன்னு சொன்னார்ல. தட் இஸ் த ஆன்சர். யங் ஓட்டரா இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டா டிவிகேக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன புதுசாக வைக்க போகிறீங்க? விஜய்ன்ற ஒரு நபர் வந்து அவர் நடிகராக இருக்கும் பொழுதே நிறைய விஷயங்களை வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படின்னு ஃபேஸ் வேல்யூவை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு மெயின் ரோலாக இருக்கும். எக்ஸலண்ட் கொஸ்டின். ஐ என்ஜாய் திஸ் கொஸ்டின்.